Hi friends, welcome to Shiva's Housing and Properties. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க போகிறோம். அதை நம்ம ஈஸ்ட் தாம்பரம் வெங்கம்பாக்கம் ஏரியாவில் ஒரு சூப்பரான 2 விதமான அற்புதமான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வரலன்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணாது தான். அதனால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீடை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இது டோட்டலாக 2 வீடு இருக்குங்க. ஒரே காம்பவுண்டு கிடையாது, தனித்தனி இண்டிபெண்ட் காம்பவுண்டில் 2 வீடு இருக்குது. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகும் ஒரு கார் பார்க்கிங். இது வந்து என்ட்ரி வந்து வெஸ்ட் ஃபேஸிங். நம்ம மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு பில்ட் பண்ணியிருக்காங்க. வீடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது மெயின் ஏரியா, ரொம்ப டெவலப்மெண்ட்டான ஏரியா. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாருங்கள். அது இல்லாமல் இந்த வீடியோவிலேயே கடைசியில் இந்த ஏரியா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்றதும் காட்டியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடு என்ட்ரி பார்த்தீங்க, ஃபுல்லாகவே சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 967 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 BHK ஹவுஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரியில் ஒரு பெரிய ஹால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ஏரியா, ஒரு ஹால்லே வந்து ஒரு வாஷ் பேஷன் வச்சுருக்காங்க. நல்ல காம்பேக்டான லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஏரியாவில் பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குங்க. வேலம்மாள் ஸ்கூல், உங்களுக்கு சைத்தன்யா ஸ்கூல், இதெல்லாம் ரொம்ப நியர்பை. அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நியருங்க. இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு நியர்பை பைபாஸும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் உங்களுக்கு பைபாஸும் வந்துருச்சு. ஹாலை பார்த்தோம். ஹாலை தொடர்ந்து உங்களுக்கு கிச்சன் ஏரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,10,00,000 சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. நெகோஷியபிள் தான். ஸ்ட்ரெயிட்டாக வாங்க, நம்ம ஓனரை பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அதை பாருங்கள். இவங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதும் கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் நேராக வந்து நீங்களும் ஒரு வாட்டி இந்த விஷயத்தை பார்த்துங்க. இது வந்து 2வது பெட்ரூம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த PVCயில் க்ரில் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயுமே ஷெல்ஃப் அண்ட் லேப்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது 100% வாஸ்துவில் கிளியராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா செம்ம டெவலப்மெண்ட்டுங்க. இந்த வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக டெவலப்மெண்ட் தாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவில் மழை பெஞ்சால் தண்ணி வராது. அதே மாதிரி ஒரு 20 அடியிலே இங்கே வந்து போரில் தண்ணி இருக்குது. ஒரு 130 அடி வரையும் இங்கே வந்து போர் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷன் தான். வெளியே ஸ்டெப்ஸ் வச்சு மாடிலையும் நீங்கள் ஒரு டெரஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் மாடியில் வீடு கட்டினாலும் அதுக்கு உண்டான மெட்டீரியலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு நேரில் வாங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், மேலே கூலிங் டைல்ஸ்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த 2 டேங்க்குக்கு உண்டான ஒரு ஃபெசிலிட்டி கிளியராக இருக்குது. மேலே பாருங்கள், ஃபுல்லாகவே கூலிங் டைல்ஸ் போட்டு நான் மேலே நீங்கள் பில்ட் பண்ணால் வசதியாக இருக்கிறதுக்கு அந்த பீமும் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ். அது வந்து 3 BHK. அந்த வீடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நான் தான் எடுத்தேன். பாருங்கள், ரொம்ப வீடு நல்லா இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். லோ பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் கேட்டிருந்தீங்க. இந்த ஏரியா நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு ரேட்டும் நிறைய போயிட்டுருக்கு. அதனால் மிஸ் பண்ணாமல் உடனே வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது ஒரு அர்ஜென்ட் சேல்ன்றதுனாலையும் உங்களுக்கு மைண்டில் சொல்லிடுறேன். அடுத்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்க்குறோம். இதோடைய லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 1260 ஸ்கொயர் ஃபீட். கிட்டத்தட்ட பக்கத்தில் இருக்கிற லேண்டு தான், அதே சைஸ் தான் பக்கத்துலையும். இது பில்டப் ஏரியா மட்டும் பெருசாக இருக்கும். 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா வரும். இது வந்து ஒரு 3 BHK ஹவுஸ். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் போர்,
3 ஃபேஸ் கனெக்ஷன், காம்பவுண்ட் வால் எல்லாத்துக்குமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த வீட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தனித்தனியாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் பொறுத்தவரையும் கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்குங்க. கார் பார்க்கிங், ஒரு கார் நிறுத்துகிற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்குது. பைக்ஸும் நீங்கள் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த 2வது வீட்டில் பின்னாடி சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க. உண்டான ஒரே வழி கொடுத்துருக்காங்க. அதை அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் அந்த வீட்டில் பார்த்த மாதிரி தான் வெஸ்ட் என்ட்ரி. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட் ஒர்க் கிளியராக பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோட லேண்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வீடியோவில் பாருங்கள். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். அப்படியும் உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிறோம் ஒரு பெரிய ஹாலை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியாவும் ஃபுல்லாகவே லேப்ஸ் அண்ட் ஷெல்ஃப்லாம் கிளியராக வச்சு, பின்னாடி போகிறதுக்கு ஒரு சின்னதாக மெயின் டோர் போகிறதுக்கு வெளியே அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ரொம்பலாம் பெருசு இல்லை, சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது 100% வாஸ்துங்க, கிளியராக இருக்குது. நேராக வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டே முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சம்பு, ஒரு 6000 லிட்டர் சம்பும் இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீட்லேயும் உங்களுக்கு வுட் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,40,00,000 சொல்கிறாங்க. இதுவும் நெகோஷியபிள் தாங்க. நம்ம இந்த வீட்டில் நிறைய ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பாருங்கள். வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு வெஸ்டர்ன் பாத்ரூம் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தாங்க. வேர் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து பாருங்கள். இது வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், வெளிப்படி கிடையாது, உள்படியில் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்கை பொடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிரானைட் டைல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த பில்டரில் நிறைய நான் ப்ராஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன், பட் வீடியோவில் உங்களுக்கு வரல. ஆக்சுவலாக நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைனில் இருக்காங்க. அவங்களுக்கு வீடியோ போடாமே ஸ்ட்ரெயிட்டாக நான் பண்ணி கொடுத்துருவேன். அதனால் இந்த பில்டர்ஸ் பெரிய வீடுகள் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ அழகாக கட்டுவாங்க, உடனே முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம மேடியில் ஏறி வர சொல்ல ஒரு சிட் அவுட் ஏரியா பார்க்குறோம். அதிலிருந்து லெஃப்ட் சைடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் பாத்ரூம் வித் வாஷ் பேஷனோட கிளியராக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, வீடு சூப்பராக இருக்குது. மெயின் இந்த பக்கம், அதாவது உங்களுக்கு அகரம், மப்பேடு, இந்த பக்கம் கிளாம்பாக்கம், கேளம்பாக்கம், கண்டிகை, இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கிளியராக இருக்கும். அதே மாதிரி நெடுங்குன்றம், சதானந்தபுரம், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த வீடு எல்லாத்துக்கும் அக்சசபிள் கிட்ட உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். அடுத்து இந்த சிட் அவுட் ஏரியாவில் காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இதுலேயும் வந்து வெஸ்டர்ன் பாத்ரூம் தான், வாஷ் பேஷன் எசென்ஷியலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து 3வது பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான பெட்ரூம் தான். இதிலேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பால்கனி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ரூம் உங்களுக்கு சின்னதாக தெரியும். இதில் வந்து ஒரு கிட்ஸ் தங்குற மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது. இதிலேருந்து அக்சசபிள் உங்களுக்கு பெரிய பால்கனி பாருங்கள். நல்லா தாராளமாக ஒரு 10 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பால்கனி தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிவேஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க. இது தனியாக நீங்கள் வந்து வால் சீலிங் வச்சு அதில் லைட் போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க அந்த மாதிரி பண்ணலை. ஃபுல்லாக சீலிங்லேயே வந்து உங்களுக்கு லைட்லாம் அழகாக செட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து பெயிண்டிங்ஸும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கோட்டிங் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் அவுட் பண்ணி உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கிளியராக உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் இது வந்து தாராளமாக லோன் போகலாங்க. ஆல்ரெடி அப்ரூவல் எஸ்பிஐலையும் HDFCலையும் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டா உடனே நீங்கள் பேங்க் லோன் தாராளமாக நீங்கள் போகலாம். அது நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தாவே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அடுத்து நம்ம மேலே வந்து டெரஸை பார்க்குறோம். டெரஸில் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு சின்னதாக மேலே எதனா ரூம் போடுறதுக்கு சின்னதாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் டெரஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீட்லேயும் உங்களுக்கு 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. 500 லிட்டர்ஸில் ஒரு 2 டேங்க் வந்து தனியாக மேலே வச்சு தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒயிட் கலரில். இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கால் பண்ணுங்கள்.
நிறைய வீடு வந்துட்டுருக்கு. நான் வீடியோ போடாமே முடிஞ்சிட்டும் இருக்குது. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ஒரு வாட்டி பேசுகிறீங்க, அதோட திருப்பி கால் பண்ணுறதில்ல. அது உங்கள் விருப்பம், நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தான் எந்த வீடு வருது, எவ்வளோ லேண்டு வருதுன்றது தெரியும். ஓகேங்களா? இந்த இது பாருங்கள், ஏரியா எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஏரியா. இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது புரியலனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வேறு எந்த ஏரியாலையும் உங்களுக்கு எதனா வீடு வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். லேண்டு, வீடு, ரீசேல் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஏன்னா வீடியோ போடுற டைமில் கூட டக்குன்னு வந்து முடிச்சிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸும் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவங்கள பார்த்தும் முடிச்சிடுறாங்க. அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.